We thank you, God, for the second day of this children camp. ஆண்டவரே, நேற்று தினத்திலும் எங்களோடு நீர் பேசினீர். இந்த அருமையான பிள்ளைகளை பத்திரமாக நீர் கொண்டு வந்து பத்திரமாக நீர் வீடு போய் சேருவதற்கு உதவி செய்து இரவெல்லாம் காத்துக்கொண்டு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நினைக்க. I know Jesus loves me. Yes, Jesus loves everyone. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones to Him belong. They are weak, but He is strong. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Jesus loves me, this I know, as He loved so long ago. Taking children on His knee, saying, "Let them come to me." Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Jesus loves me still today, walking with me on my way, wanting as a friend to give light and love to all who live. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. The Bible tells me so.
நம்பிக்கையாயிருப்பேன். ஏசாயா 12:2. கீழ்ப்படிய சாம்பியன்கள். சத்தியாவசம் பண்ணுங்க சாம்பியன்கள். சந்தோஷப்படும் சாம்பியன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கீழ்ப்படியும் சாம்பியன் ஜோவா. கீழ்ப்படிய சாம்பியன் நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏசாயா 12:2. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று தெரியாமல் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:24. ரட்சிப்புகளாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் 11:25. நம்பும் சாம்பியன், விசுவாசிக்கும் சாம்பியன், சந்தோஷப்படும் சாம்பியன், எதிர்பார்க்கும் சாம்பியன். நம்பும் சாம்பியன், விசுவாசிக்கும் சாம்பியன், சந்தோஷப்படும் சாம்பியன், கீழ்ப்படியும் சாம்பியன், எதிர்பார்க்கும் பாடம் 2. விசுவாசிக்கும் சாம்பியன். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏசாயா 12:2.
பாடம் 3 சந்தோஷப்படும் சாம்பியன் பவுல் மற்றும் சீலா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. கீழ்ப்படியும் சாம்பியன் நோவா. பாடம் 4 எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள். கொலோசேயர் 3:24. பாடம் 5 எதிர்பார்க்கும் சாம்பியன் லாசரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் எரித்தாலும் பிழைப்பான். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நீதிமொழிகள் 3:5. விசுவாசிக்கும் சாம்பியன் எஸ்தர். இதோ தேவனே என் ரட்சிப்பில் நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். 3ஆம் தலைப்பு சந்தோஷப்படும் சாம்பியன் பவுலும் சீலா. EPL 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் என்று மறுபடியும் சொல். கீழ்ப்படியும் சாம்பியன் நோவா. 4ஆம் வசனம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசேயர் 3:24. தலைப்பு எதிர்பார்க்கும் சாம்பியன் லாசரு. 5ஆம் வசனம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. அவர்களை பாதுகாக்க நினைச்சாரே, இஸ்ரவேல் நாட்டின் உறவாளி உன்னை அவர்களை பாதுகாக்க நினைச்சாரே. ஜிகிரிசிக்காரே, 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 ஜிகிரிசிக்காரே. எரிகோ பட்டணம் அழைக்கப்பட்டதே, ராகம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதே. எரிகோ பட்டணம் அழைக்கப்பட்டதே, ராகம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதே. கர்த்தர் ஜனத்தை பாதுகாத்ததானே, ராகம் குடும்பம் உயிரோடு இருந்ததே. கர்த்தர் ஜனத்தை பாதுகாத்ததானே, ராகம் குடும்பம் உயிரோடு இருந்ததே. ஜிகிரிசிக்காரே, 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 ஓ ஜிகிரிசிக்காரே. அன்பு தந்தையே, அன்பு தந்தையே, நீ கொஞ்சம் கேளு. உன்னை இயேசப்பா பாதுகாப்பது போல் நீயும் மற்றவங்களை பாதுகாக்கணும். அன்பு தந்தையே, அன்பு தந்தையே, நீ கொஞ்சம் கேளு. உன்னை இயேசப்பா பாதுகாப்பது போல் நீயும் மற்றவங்களை பாதுகாக்கணும். கப்பல்
நம்பிக்கையாக இருந்து ராகவ் சாம்பியனாக ஆனார். அதனால் ராகவ் தான் பெஸ்ட்டு. சூப்பராக சொன்னாங்க. நோவா பற்றி அரவிந்த் அண்ணன் சொல்லுவாங்க. இயேசுவுக்கு கீழ்ப்பணிந்து நோவா சாம்பியனாக ஆனார். அதனால் நோவா தான் பெஸ்ட். சூப்பராக சொன்னாங்க. ராகா பற்றி சொல்ல வராங்க அர்ஜுன் அண்ணன். ராகா இயேசுவை நம்பினதால் எரிகோ அழுந்து போச்சு. ஆனால் ராகா குடும்பம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் ராகா தான் பெஸ்ட்டு. அருமையாக சொன்னாங்க. நோவா பற்றி சொல்ல வராங்க சாமண்ணன். ராகா அவங்க குடும்பத்தை மட்டும் தான் காப்பாற்றுறாங்க. நோவா பூமி அழியும் போது அவங்க குடும்பத்தை விலங்குகளை காப்பாற்றுறாங்க. அதில் நோவா நல்ல பெஸ்ட்டு. அண்ணன் அருமையாக சொன்னார்கள். 2 பேரும் அருமையாக சொன்னார்கள். நான் நடுவராக இருந்துட்டு முழிக்கின்றேன். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதனால சிபி அண்ணனை கூப்பிடுகிறேன். அதனால அந்த யூத குல மக்களையே நான் அழிக்கணும்னு தீர்மானிச்சிருக்கேன். அதை பத்தி நான் ராஜா கிட்ட தந்திரமா இப்போ பேச போறேன். வாங்க அம்மாள். ராஜா வாழ்க. நாட்டுல ஒரு வகையான மக்கள் இருக்காங்க. அவங்க நம்ம நாட்டை அழிக்கணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்கள அழிச்சே ஆகணும். இப்படி வேற நடக்குதா? சரி, நீங்க என்ன திட்டமிட்டிருக்கீங்க? நீங்க என்ன திட்டமிட்டாலும் நான் உங்க கூட இருப்பேன். இந்தாங்க, என்னோட முத்திரை மோதிரத்தை நீங்க வச்சுக்கணும். நன்றி மகாராஜா. நான் விடைபெறுகிறேன். இந்த செய்தி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி எல்லா இடங்களிலையும் கொட்டுங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பணும். அழிக்க போறாங்களா? இந்த செய்தி யூதருக்குள்ளே கலக்கத்தையும் நடுக்கத்தையும் பயத்தையும் கொடுத்தது. மொர்தெகாய் யூத ஜனங்களை அழிக்க போறாங்களாம். என்ன சொல்றீங்க? யூத ஜனங்களை அழிக்க போறாங்களா? தேவனே, எங்க யூத ஜனங்களை காப்பாத்துங்க. என்ன மொர்தெகாய் அழுதுகிட்டு ரொம்ப சோகமா இருக்கீங்க? 11ஆம் மாசம் 13ஆம் தேதி நம்ம யூத ஜனங்களை அழிக்க போறாங்களா? நீங்க போய் ராணிட்ட உடனே சொல்லுங்க. ராணி சொன்னாதான் ராஜா கேட்பாங்க. சரி, நீயே வாழ்க. மொர்தெகாய் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்? அப்படியா? 11ஆம் மாசம் 13ஆம் தேதி யூத குலமே அழிய போகுதாம். நீங்க உடனே ராஜாட்ட போய் பேசுங்க. கண்டிப்பா ராஜாட்ட பேசணும்னு மொர்தெகாய் சொல்லி அனுப்பினாங்க. சரி, நான் போய் பேசுறேன். என் உயிரே போனாலும் நான் போய் பேசுறேன். எஸ்தர் ராணியும் தாதிமார்களும் உபவாசித்து ஜெபிக்கின்றார்கள். மூன்று நாட்கள் உபவாசத்திற்கு பிறகு எஸ்தர் ராஜாத்தி தன் உயிரையே பணயம் வைத்து ராஜாவை சந்திக்க செல்கிறார். சொல்லுங்க ராஜஸ்திரி எஸ்தர், உங்கள் வேண்டுதல் என்ன? அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தின் பாதியானாலும் நான் உங்களுக்கு தருகிறேன்.
கண்டிப்பாக. ஆமாம், வா செல்வோம். ராஜஸ்திரீ, 2 நாட்கள் விருந்தும் சிறப்பாக இருந்தது. ராஜஸ்திரீயாகிய எஸ்தரே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தின் பாதியானாலும் நான் உனக்கு தருகிறேன். ராஜா, யூதகுல மக்கள் அழிய போகிறாங்க. அவங்க அதுக்காக கையெழுத்து போட்டிருக்கீங்க. அது அழியாமல் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இப்படியாக வஞ்சனத்தை செய்தவர் யார்? இந்த துஷ்ட ஆமாட்ட. நீ இப்படி பெரிய காரியத்தை செய்ததினால் உன்னை தூக்கில் இடுகிறேன். யாரங்க? சீக்கிரமாக வாங்க. இவனை தூக்கில் இடுங்க. சீக்கிரமா போய் தூக்கு. உபவாசத்தினாலும் விசுவாசமுள்ள ஜெபத்தினாலும் செய்ய முடிந்தது. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான்